காலையில் என்ன சமைக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுட்டாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ அப்படி தான் இன்றைக்கி எல்லாமே பிளான் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. முட்டை எப்போவுமே வேகும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோன்னா நல்லா வந்து ஈவனாக உடையாமல் வந்து வரும். இன்றைக்கி வந்து நம்மளோட ரெசிபி சேனல் சாப்பாட்டு பேரடைஸ்க்காக ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ குழந்தைங்களுக்கும் அப்படியே லஞ்ச் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நல்லா சீஸியாக சாஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனலில். ஸோ தேவான்ஷ் பார்த்திங்கன்னா இங்கே சப்பாத்தி சாப்பிட்டு ஸ்கூலுக்கு பாஸ்தா எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் மொனோமைக்கு வந்து இங்கே பாஸ்தா சூடாக தான் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே சாப்பிட்டுட்டு சப்பாத்தி எடுத்துகிட்டு போனால் இந்த டிஃபன் பாக்ஸ் டிமார்ட்டில் வாங்கினேன். நல்லா இருக்குது லாக் சிஸ்டம், டியூரபிலிட்டி எல்லாமே. ஆனால் வந்து ஒரு சின்னதாக சைட் டிஷ்க்காக ஒரு குட்டி டப்பா கொடுத்துருக்கலாம் உள்ளே. ஏன்னா வந்து எந்த டப்பாவும் உள்ளே ஃபிட் ஆகலை. கூடவே ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். குழந்தைங்கள மதியம் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து பாயில் பண்ண முட்டை வச்சு குழம்பு வச்சுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி இல்லை, இங்கெல்லாம் ஜஸ்ட் 4 to 4.5 hours தான் ஸ்கூலு. ஸோ லஞ்ச் மட்டும் தான் கொடுத்து விடணும். ஈவினிங் தான் வந்து ஸ்நாக்ஸ்லாம்.